வணக்கம். என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார நினைத்து கொண்டு அவரை நமஸ்கரித்து உங்களோட பேசுகிறேன். பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அதாவது இந்த இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள், மனைவிமார்கள் கணவன் தூங்கிட்ட பிற்பாடு அவங்க தூங்க போய் கணவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. கணவர் தூங்கிட்ட பிற்பாடு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மனைவி தூங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்படலை. பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு சொன்னாக்க எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க தூங்குறவங்களாக இருக்கட்டும், ஆனால் முன் எழுபவள் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாள். காலையில் அதை எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் சக்தியால் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மை நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தியும் நாமும் ஒரு சிங்க் ஆகணும். அந்த சிங்க் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் பெண்கள் ஒரு வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பெண்களை சக்தியாக நம்ம சொல்கிறோம். புராணமே என்னதான் சிவபெருமான் கடவுளாக இருந்தாலும் ஆதி சைவம் ஆதி சிவன் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அந்த சிவனாருங்கிறத ஒரு சுவிட்ச் பாக்ஸ் அப்படின்னாக்க டிரான்ஸ்ஃபார்மர் பார்வதி தேவி. அவங்கள்டேருந்து அந்த வர்ற கரண்ட்டை வச்சு தான் தலைவர் நமக்கு இங்கே வெளிச்சம் கொடுக்குறாரு, இல்லை ஃபேனை போடுறாரு, ஏசியை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான். ஆக இங்கே பெண் அப்படிங்கிற அந்த சக்தி தான் இங்கே எல்லாத்தையுமே இங்கே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டையும் கட்டி ஆளக்கூடியவள் பெண் தான். ஒரு பெண் அழுத வீடு அப்படிங்கிறது நிர்மூலமாகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் பெண்ணுடைய அழுகை குரல் இருந்தால் அந்த வீட்டில் சக்தி இருக்காது, சுபிட்சம் இருக்காது, தரித்திரம் நிலவும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெண்ணை ரொம்ப போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் போற்றி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அபிராமி பட்டர் அவர்கள் தான் காண்கிற எல்லா பெண்களையும் அம்பாள் சொரூபமாகவே பார்த்தார். அம்பாளுக்கு அணிவித்த பூக்களை எல்லா பெண்களுக்கும் அப்படித்தான் கொடுத்தார். ஏன், தன்னுடைய மனைவியையே ஒரு அம்பாளுடைய ஒரு சொரூபமாக அமர்த்தி அவங்களுக்கு குங்குமத்தால அர்ச்சனை செய்தார் அபிராமி பட்டர். ஆக பின் தூங்கி முன் எழுபவள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். முன் எழுபவள் அப்படின்னு சொல்றதுல என்ன காரணம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கு 4 மடங்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கணவன் மனைவி அவங்க புது தம்பதியர் அவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மாதிரியான நேரங்களில் தாம்பத்தியம் வைத்து கொண்டால் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான ஒரு சத்தான கரு ஒன்று வரும் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். குளிர்ந்த நேரம் அது. அந்த குளிர்ந்த நேரத்தில் நாம் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் பூஜைகள் செய்தால் அதனுடைய பலன்கு 4 மடங்கு நமக்கு கிடைக்கும். கந்தசஷ்டி கவசம்னு ஒன்று வச்சுக்கோமே. அந்த கந்தசஷ்டி கவசத்தை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் உட்கார்ந்து வாசிங்கனாக்க வழக்கமாக முருகன் அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் நமக்கு தருகிற பலனை விட 3 மடங்கு பலனை தருவார். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுனுடைய விஷயமே அதுதான். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெரும்பான்மையானவருக்கு திருமணங்களையும் பாருங்களேன், காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது காலையில் 10:30 மணிக்கு 11 மணிக்கு அப்படின்ட்டுலாம் இருக்காது. பெரும்பான்மையான கிரகப்பிரவேச நேரம்ங்கிறதே அந்த அதிகாலை நேரத்தில் தான் இருக்கும். கிரகம்னா மனை, வீடு இல்லையா? மனை அப்படின்னு சொல்கிறோம். மனைவி அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை சொல்கிறோம், மனைவியை சொல்கிறோம். ஆக கிரகம், வீட்டுக்கு வர்றவளை கிரகலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். ஆக ஒரு வீடுங்கிற விஷயம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாலை நேரத்தில் தான் கிரக பிரவேசம் செய்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நாளுமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் விளக்கேற்றுவதும் கோலமிடுவதும்
பூஜைகளில் நாம் இறங்குறதும் ஏன் படிக்கிறதுல நாம் கவனம் செலுத்துறதுமாக இருந்தால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சக்தி என்னங்கிறத 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 48 நாள் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு மண்டல காலத்துக்குள்ளார கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தெளிவான புத்தியை, ஒரு அடுத்தடுத்த வாழ்க்கை நகர்வுகளை, முன்னேற்றங்களை நிச்சயமாக நாம் உணர முடியும். அதை நோக்கி நம்மளால் வெற்றி பாதையை நோக்கி நகர முடியும். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் பெண் மட்டும்தான் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணுமா? இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிற ஆண், பெண், மாணவர்கள், மாணவிகள் யார் இருந்தாலும் சரி, அவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அவரவர்களுடைய வேலையை செய்ய. இல்லை, நான் காலையில் எந்திரிச்சு நான் தொப்பையை குறைக்க வாக்கிங் போகிறேன். போங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போங்க. நான் எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கேன். உட்காருங்க, சாமிலாம் கும்பிட வேணாம், உட்காந்து படிங்க. ஸ்டூடெண்ட்ஸு படிங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உட்காந்து படிங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாக்கிங் போங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜாக்கிங் போங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு சமையலில் இறங்குங்க. அந்த சமையலுடைய சத்து எப்பேற்பட்டதான உணவாக மாறுதுன்றத நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க ஒரு 48 நாள் இதை தொடர்ந்து செய்யும்போது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் முதல்ல கண் விழிக்கிறத வழக்கமாக வைத்துக்கொள்வது பலம் தரும், வளம் தரும், நலம் தரும். இதை நீங்கள் சாதாரணமான விஷயமா எடுத்துக்காம ஒரு சேலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் அப்படி செஞ்சு தான் பாருங்களேன். என்ன தான் நடக்குதுன்னு பாருங்களேன். அப்போ உணர்வீங்க இந்த விஷயத்தை. என் எழுத்து சித்தர் குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்களை நமஸ்கரிக்கிறேன். வணக்கம்.